தாய் அன்பு உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு இடம்பெயரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை செய்ய போகிறார். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 6ஆம் அதிபதி பாக்கியாதிபதி ஆகிறாரு. அவர் இப்போ ஜென்ம ராசியை நோக்கி வரப்போகிறார். இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? இப்போ ஜென்ம ராசியில் குரு வந்தால் ஜென்ம ராமர் வனத்திலே. அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் வனவாசம் போனாருன்றது ஒரு கதை, புராண கதையை சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஜென்ம ராசியில் வரக்கூடிய குரு ஒரு கவனமான காலகட்டமாக அது பார்க்கப்படுது. உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். ஆண்களாக இருந்தால் கால் வலியை கொடுக்கும். பெண்களாக இருந்தால், திருமணமான பெண்களாக இருந்தாக்கா வயிறு சம்மந்தமான தொந்தரவு, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிற நபர்கள், அதாவது அரசாங்க உத்தியோகமோ தனியார் துறையோ இதில் பணிபுரியக்கூடியவர்கள் பணியில் இடமாற்றம், பணி இழப்பு. சில பேருக்கு இடமாற்றம் கிடச்சிரும், இடம் விட்டு இடம் மாறி வெளியூர் போயிடுவாங்க, வேலை மாற்றத்தை நோக்கி போயிடுவாங்க. ஆனால் சில பேர் வேலையை இழந்துருவாங்க. அது அவங்க சுயஜாதத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்போ ஏதாவது ஒரு இடமாற்றத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பை இந்த உருவாக்கி கொடுத்துரும் அந்த குரு பகவான். அப்போ இந்த குரு ஜென்மராசியில் நிற்கிறாரு, கூட சந்திரன் நிற்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல புலிப்பாணி ஒரு பாடல் பிரமாதமாக பாடியிருப்பார். பாரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, பால்மதியும் பரமகுருவும் ஏழி நிற்க, சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை, செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள். பாருங்கள், என்ன அற்புதமான வரி. இந்த அமைப்பு இருந்து விட்டால் ஜென்மத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ குரு சம்மந்தப்பட்டாக்கா அவங்கள குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவங்களுடைய அனுகிரகம் குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையை கொடுத்துரும். நானும் தினம் சாமி கும்பிட்றேன், தெய்வம் போடுறேன், வழிபாடு பண்ணுறேன், எனக்கு எந்த வித நன்மையும் நீ செய்ய மாட்டேங்கிறே இறைவா அப்படின்ற ஒரு மனக்குமுறைகளை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி ஒரு 6 மாதம் ஒரு போராத காலமாக காணப்படுது இந்த கடகராசியை பொறுத்தவரையும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி இந்த கடகராசிக்கு ஒரு 25% நல்ல பலன்களை செய்யும். நன்றி.